எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு சிறிய ஊழலின் கதை. நானும் ஊழல் செய்திருக்கிறேன். நான் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கும்போது தீபாவளி முதலாளி 100 பாக்கெட் ஸ்வீட்டை என்கிட்ட கொடுக்குறாரு. தொழிலாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருங்கன்னு. நான் அதை எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்டு, சரி இன்றைக்கி வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது, வேலை முடிச்சு நைட் டியூட்டி இருக்குது, பகல் டியூட்டி இருக்குது, கொஞ்சம் பேர் ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் வீடுகளுக்கு கொண்டு கொடுத்துடலான்னு நினச்சி எல்லாருக்கும் ஒவ்வொரு கிலோ ஸ்வீட்டு. அப்போ நான் கொண்டு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லோரும் ஹாப்பி, என்னங்க வீட்டுக்கே கொண்டாந்து தந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு கிலோ ஸ்வீட் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பும்போது என் பிஏ வந்து, அண்ணே நானும் உங்கள் கூட வீட்டுக்கு வரேன்னாரு. ஏன் அப்படின்னா, அவர் என் கூட வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டை மாட்டேன், அக்கா இந்தாங்க ஒரு 2 கிலோ ஸ்வீட்டுன்னு கொடுக்குறேன். இது எதுடானா, அதானே அக்கா ஆசைப்படுவாங்கண்ணே கொடுங்க அப்படின்னா. இது எதுடா அப்படின்னு கேட்டால், அது எது தெரியுமா, ஸ்வீட்டை கொண்டு ரூமில் வச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். இவன் ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். பார்த்தா எல்லா பாக்கெட்டையும் 100 பாக்கெட்டையும் உடச்சி 2 ஸ்வீட்டை இவன் எடுத்துட்டான். அது மலை மாதிரி குவிஞ்சிருச்சு. 5 கிலோ எங்கள் வீட்டு, எனக்கு 3 கிலோ, அவன் 2 கிலோ எடுத்துகிட்டு போயிருக்கான். பாவம் மக்கள், தொழிலாளர்கள். ஆனால் நமக்கு தெரியல. இந்த மாதிரி தான் சில அமைச்சர்கள் வந்து, அவங்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் வந்து சில ஊழல்கள் அவருக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் செய்வாங்க. அப்புறம் வந்து வீட்டை மாட்ட கொடுப்பாங்க, இவர்கிட்டையும் சார்ந்த பணம் நமக்குள்ளது தான் அப்படிம்பாங்க. திட்டங்கள் நிறைவேறும், ஆனால் தவறுகள் நடக்கும். அதிகாரிகளும் இதில் ஊழல்னா மெயினாக அவங்க தான் சொல்லிக் கொடுக்குறது, அவங்க செய்கிறது. கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நாட்டில். ஸோ அதையும் யார் தடுக்கிறது? முதலமைச்சர் தான் தடுக்கணும். பார்க்கலாம்.